Hi everybody, I am R. Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. So நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற கிராமர் டாபிக் இதுன்னு பார்த்தீங்கன்னா degrees of comparison for 9th standard students we are seeing. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 degrees of comparison இருக்கு. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த 3 டிகிரிலையுமே பார்த்தீங்கன்னா எதை வச்சு மேக் பண்றோம்னா இதுல மெயினா அட்ஜெக்டிவ் தான் இதோட பார்ட்டை அழகா ரோல் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ டால்ங்கிறது பாசிட்டிவ்னா டாலருங்கிறது கம்பேரிட்டிவ், டாலஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ரூல்ஸ், அதாவது பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு சூப்பர்லேட்டிவ் சேஞ்ச் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ பை ஆடிங் இஆர் அண்ட் இஎஸ்டி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மேக் பண்றோம் எதோட, பாசிட்டிவோட. இது ஒரு ரூல். அட் த சேம் டைம் ஃபைனல் கான்சனன்ட்ஸை வந்து டபுள் ஆக்கி நம்ம வந்து தின் தின்னர் தின்னஸ்ட், ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட், பிக் பிக்கர் பிக்கஸ்ட், சேட் சேடர் சேடஸ்ட், மேட் மேடர் மேடஸ்ட்னு நம்ம வந்து லாஸ்ட் லெட்டரை கான்சனன்ட்ஸை டபுள் ஆக்கி நம்ம வந்து பாசிட்டிவோட இஆரும் இஎஸ்டும், இப்போ தின்னு இருக்குன்னா அந்த என் லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆக்குறோம், ஹார்ட் டி டபுள் ஆக்கி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மேக் பண்றது அனதர் ஒன் ரூல்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாசிட்டிவோட, அதாவது மோர் தென் 2 syllables இருந்தது அப்படின்னா மோர் அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணி கம்பேரிட்டிவ்லையும், சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட்ங்கிற வேர்டும் பிளஸ் அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட். இன்ட்ரெஸ்டிங், மோர் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ப்ரீஷியஸ், மோர் ப்ரீஷியஸ், மோஸ்ட் ப்ரீஷியஸ். பாப்புலர், மோர் பாப்புலர், மோஸ்ட் பாப்புலர். யூஸ்ஃபுல், மோர் யூஸ்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல். இந்த மாதிரி மோர் அண்ட் மோஸ்ட் ஆட் பண்ணி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மேக் பண்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி irregular adjectives பார்த்தோம்னா குட், கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டோட்டலா சேஞ்ச் ஆகி பெட்டர் பெஸ்ட், பேட் வர்ஸ் வர்ஸ்ட், மச் மோர் மோஸ்ட், லேட் லேட்டர் லேட்டஸ்ட், லிட்டில் லெஸ் லெஸ்ட். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான் மாற்ற முடியுங்கிறத நான் டீட்டெயிலாக சொன்னேன். ஸோ இதெல்லாம் ரீகலெக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 கம்பேரிசன், ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ண உள்ளதான் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். See the first type example, it compares between 2 persons or 2 things. 2 பேரை கம்பேர் பண்ணும் பொழுது, 2 பொருளை கம்பேர் பண்ணும் பொழுது. அதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ரூலுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம். ரவி இஸ் கிளவரர் தன் கவி. ரவி கவியை விட கிளவரா இருக்கா. இந்த இடத்துல நெகட்டிவ் மேனர் எதுவும் இல்லை, பாசிட்டிவ் மேனர். அப்ப நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் டிகிரியில கண்டிப்பா நாட் ஆட் பண்ணுவோம். கவி ரவி அளவுக்கு கிளவர் இல்லை, அப்ப இல்லைங்கிற பொழுது நாட் ஆட் பண்றோம். அப்போ இங்க கம்பேரிட்டிவ் டிகிரியில கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தென், பாசிட்டிவ் டிகிரியில நாட், சோ பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆஸ் வருது. ஓகேங்களா, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்ப இதோட எக்ஸாம்பிள் மூலமாவே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்தது டைப் 2 பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னா தா பிளஸ் இஎஸ்டி இல்லையா, தா பிளஸ் இஎஸ்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் மேனர்ல பாசிட்டிவ் டிகிரியும் கம்பேரிட்டிவ்ல நெகட்டிவ் எப்படி இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. பானு இஸ் ஆஸ் இன்டெலிஜென்ட் அஸ் வாணி. பானு வாணியும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, 2 பேர். அப்போ பானு வந்து வாணி அளவுக்கு நல்லா வந்து புத்திசாலியா இருக்கா. அப்போ வாணி வந்து வானை விட புத்திசாலி இல்லை, அப்ப ஈக்குவலா தானே சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் கம்பேரிசன் சொல்லும் பொழுது வாணி இஸ் நாட் மோர் இன்டெலிஜென்ட் தென் பானு. அப்போ இந்த ஆஸ் யூஸ் பண்ணும் பொழுது 2 பேர் ஒரே ஈக்குவலான குவாலிட்டி. அதே வந்து இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்ல நாட் ஆட் பண்ணி நம்ம எழுதும் பொழுது ஆமா 2 பேரும் ஒரே மாதிரி தானே, இவ்வளவுக்கெல்லாம் இவளை விட உயர்ந்தவில்லை, இவளை விட தாழ்ந்தவில்லை இல்லை, அப்படிதானே மீனிங் வருது. அதுதான் அப்ப ஆஸ் மாடல்ல இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2மே ஃபர்ஸ்ட் டைப். இதுல பாசிட்டிவ்ல நாட் இருக்கு, இங்க பாசிட்டிவ்ல நாட் இல்லை, இங்க கம்பேரிட்டிவ்ல நாட் இல்லை, ஆனா இங்க கம்பேரிட்டிவ்ல நாட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒன்னை விட ஒன்னு அதிகம், இங்க 2 ஈக்குவல். அப்ப 2 ஈக்குவல்னு சொல்லும் பொழுது ஆஸ் யூஸ் பண்றோம். டைப் 2 பாத்தீங்கன்னா இட் கம்பேர்ஸ் அமாங் மோர் தென் 2 persons or things. 2க்கும் மேற்பட்ட பொருட்களை, மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது டைப் 2 யூஸ் பண்ணுவோம். அப்ப இருக்கிறதுலே பெஸ்ட், அப்ப நிறைய பெஸ்ட் தானே. அப்ப தா பிளஸ் இஎஸ்டி, காமனா தா பிளஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். இஎஸ்டிங்கிறது இங்க எதை மென்ஷன் பண்ணுதுன்னா லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட், ஸ்வீட்டஸ்ட், கிளவரஸ்ட் அண்ட் ஆல்சோ
நிறைய இருக்கு. ஸ்மார்டஸ்ட் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெஸ்ட், த பெஸ்ட் சொல்லலாம். சரி, அத லாங்கஸ்ட் சொல்லலாம், த லேட்டஸ்ட் சொல்லலாம். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். இந்த த பிளஸ் மோஸ்ட் எது கொடுத்துருக்காங்கன்னா மோர் தென் 2 syllablesக்கு மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் ஹேண்ட்ஸம், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதுதான், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில. அதே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தேன் எனி அதர் யூஸ் பண்ணுவோம். தேன் எனி அதர் வந்துனாவே சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ கம்பேரிட்டிவ்ல தேன் எனி அதர், கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தேன் எனி அதர். அதே வந்து பாசிட்டிவ் டிகிரியில பார்த்தீங்கன்னா நோ அதர் ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ். ஸோ டைப் 2க்கான எக்ஸாம்பிள் பாருங்க. கோல்ட் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் எனி அதர் மெட்டல். எந்த மெட்டலை கம்பேர் பண்ணாலும் கோல்டு தான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கது. அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தேன் எனி அதர் வருதா? அதாவது மோர் தென் ஒன். ரெண்டு கம்பேரிசன் அப்படின்னா நம்ம ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தேன் யூஸ் பண்ணுவோம். இங்க மோர் தென் ஒன், மோர் தென் டூ, ரெண்டுக்கு மேற்பட்ட திங்ஸை கம்பேர் பண்றதுனால தேன் எனி அதர். புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா நோ அதர் மெட்டல் இஸ் ஆஸ் ப்ரீஷியஸ் ஆஸ் கோல்டு. இருக்கிற மெட்டல்லையே கோல்டு தான் ப்ரீஷியஸ் ஆனது, வேற எதுவும் ப்ரீஷியஸ் இல்லை. எல்லாத்துக்கும் ஈக்குவல் மீனிங் வருதா? which is the most precious metal? Gold is the most precious metal. The plus superlative degree. இங்க no other as positive degree as. Understand ஆயிடுச்சா? Shakespeare was greater than any other poet. Shakespeare தான் poetலயே ரொம்ப கிரேட், ரொம்ப உயர்ந்தவர். அப்போ Shakespeare was the greatest poet சொல்லலாமா? இருக்கலே கிரேட்டஸ்ட். அதே மாதிரி யாருமே ஷேக்ஸ்பியர் அளவுக்கு இல்லை, எந்த போயிட்டும் அவர்கிட்ட நிக்க முடியாது. நோ அதர் போயட் இஸ் சாரி வாஸ் ஆஸ் கிரேட் ஆஸ் ஷேக்ஸ்பியர் சொல்லலாமா? ஸோ இந்த டைப் படி நோ அதர் ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ், இது பாசிட்டிவ்க்கு. கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி தேன் எனி அதர். சூப்பர்லேட்டிவ்ல த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அவ்வளோதாங்க. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது, அதுல வந்து பெஸ்ட் நிறைய, இதுல பெஸ்ட். இதுல இப்போ கைடு நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கைட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. வெரி ஃபியூ கைட்ஸ் ஆர் ஆஸ் யூஸ்ஃபுல் ஆஸ் ஜேம்ஸ் கைட். நிறைய கைடு இருந்தாலும் அதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ஜேம்ஸ் கைட். வெரி ஃபியூ கைட்ஸ் ஆர் ஆஸ் யூஸ்ஃபுல் ஆஸ் வே டு சக்சஸ் சொல்லலாமா? ஸோ இங்க பாருங்க கம்பேரிட்டிவ்ல நம்ம எழுதும் பொழுது தேன் மெனி அதர், நிறைய கைடு இருக்கு. அந்த கைட்ல ஜேம்ஸ் கைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜேம்ஸ் கைடு இஸ் மோர் யூஸ்ஃபுல் தேன் மோஸ்ட் அதர் கைட்ஸ், மெனி அதர் கைட்ஸ் சொல்லலாமா? மோஸ்ட் அதர் கைட்ஸ் சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். அடுத்தது சூப்பர்லேட்டிவ்ல பாருங்க, கைட்லயே நிறைய கைட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் கைடு எதுனா ஜேம்ஸ் கைட் சொல்லலாமா? ஸோ ஜேம்ஸ் கைட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் கைட்ஸ், இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. அப்போ ரூல் படி பார்த்தோம்னா இங்க பாசிட்டிவ்ல வெரி ஃபியூ ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ். கம்பேரிட்டிவ்ல பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தேன் மெனி அதர் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா தேன் மோஸ்ட் அதர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து தேர்ட் டைப்போட ரூல். ஃபர்ஸ்ட் டைப் நோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு பெஸ்ட். தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல ஒருத்தர், வெரி ஃபியூ யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, த ஜிராஃப் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் அனிமல்ஸ். இந்த ஒன் ஆஃப் த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் நவுனும் பாத்தீங்கன்னா ப்ளூரல் வரும், வேர்பும் ப்ளூரல். இதை கம்பேரிட்டிவ்ல மாற்றும் பொழுது த ஜிராஃப் இஸ் டாலர் தேன் மெனி அதர் அனிமல்ஸ். எஸ் ஆட் பண்ணிருக்குமா? அதே வந்து இத பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் டிகிரியில வெரி ஃபியூ அனிமல்ஸ் ஆர், வெரி ஃபியூ அனிமல்ஸ் ப்ளூரல் ஆர் ப்ளூரல் வேர்பு ஆஸ் டால் ஆஸ் ஜிராஃபி. நிறைய அனிமல்ஸ்ல ஜிராஃபி டாலா இருக்கு, மற்ற அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஜிராஃபி டால். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் நிறைய ஒரு 10-20ஓட அதுல வந்து இது டாலா இருக்கு. அப்போ இதுல இந்த கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 10, 20, 30 அதுல
இருக்கலே பெஸ்ட் அப்படின்னா த பிளஸ் இஎஸ்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி த பிளஸ் இஎஸ்டி அப்படின்னா என்னதுன்னா இது இருக்கல பெஸ்ட். இங்க சிங்குலர் நவுனும் சிங்குலர் வேர்பும் இந்த ஒன் ஆஃப் த பிளஸ் இஎஸ்டில ப்ளூரல் நவுனும் ப்ளூரல் வேர்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் we will see in the next class. ஸோ இன்னைக்கு 3 டைப்புமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். So that's all the today's class. Just you see the video fully without skipping, then only you can understand. Thank you all of you. We will see the remaining examples tomorrow. Okay. Thank you.